Hi, this is Aditi. நம்ம சேனல்ல வந்து ஹாரி பாட்டர் சீரிஸ் புதுசா ஆரம்பிக்கிறோம். ஸோ ஹாரி பாட்டரோட எல்லா புத்தகங்களோட கதையையும் நான் ஒன் பை ஒன்னா ஒரு வீடியோவா சொல்றேன். இன்னைக்கு அதே மாதிரி வந்து ஹாரி பாட்டர் இந்த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் அப்படிங்கிற ஹாரி பாட்டர் உலகத்தோட முதல் புத்தகத்தை பத்தி பேச போறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஹாரி பாட்டரோட மொத்த கதையையும் வந்து ஒரு 23 நிமிஷம் வீடியோவை ஒரு மாதிரி கண்டென்ஸ் பண்ணி பேசியிருக்கேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஹாரி பாட்டர்னா என்னன்னே தெரியாது, பேர் மட்டும் தான் தெரியும், ஆனா இது வரைக்கும் அதை பத்தி சுத்தமா கேள்விப்பட்டதில்லை அப்படின்னாலும், இல்ல எனக்கு ஹாரி பாட்டர் ஓரளவு படங்கள் பார்த்திருக்கேன், படிச்சதில்லை அப்படின்னாலும், ஏன் ஹாரி பாட்டர் எல்லா புக்குமே படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. முதல்ல வந்து இந்த ஹாரி பாட்டர் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்க மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. பட் தட்ஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. நம்ம எந்த வயசுல இருக்கிறவங்க வேணாலும் ஹாரி பாட்டர் படிக்கலாம். பிகாஸ் ஹாரி பாட்டர் அப்படிங்கிறது ஒரு மந்திர உலகத்தோட கதை, அவ்வளவுதான். ஒரு மந்திர உலகம், அங்க நடக்கிற அந்த நன்மை தீமை, அந்த தீமைக்கு எதிராக வந்து நன்மை எப்படி ஜெயிக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அந்த மொத்த சீரீஸ்லயுமே. நீங்க புக்கு படிச்சது இல்லைன்னா வந்து ஐ ரெக்வெஸ்ட் யூ வாட்ச் த மூவிஸ் பிஃபோர் ரீடிங் த புக்ஸ். பிகாஸ் நீங்க படங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அண்ட் இதுல வந்து நான் டைம் ஸ்டெப்ஸ் போட்டே பேசியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு போர்ஷனா நான் பிரிச்சு பேசியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். பிகாஸ் இட்ஸ் பிரிட்டி ஓரளவு ஒரு லென்த்தியான புக் அது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து 20 நிமிஷத்துல நான் கண்டென்ஸ் பண்ணி சொல்றேன். ஸோ முதல்ல எப்படி கதை ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து த பாய் ஹூ லிவ் அப்படின்ற அந்த பையனை பத்தி பேசுறாங்க. அந்த பையன் யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்ம ஹாரி தான். 3 கேரக்டர்ஸ், ஒரு 4 நாள் ராத்திரி அன்னைக்கு ஒரு 3 கேரக்டர்ஸ் நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விசார்ட், அவர் பேர் வந்து ஆல்பஸ் டம்பிள்டோர் அப்படிங்கிறவர். ப்ரொஃபசர் மெக்கோனாகல் அப்படிங்கிறவங்க, ஒரு ஹேக்ரிட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பாதி ஜெயண்ட். இவங்க 3 பேரும் வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து தூக்கிட்டு வர்றாங்க. அன்னைக்கு நைட் வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அன்னைக்கு நைட்டு. இவங்கெல்லாம் அந்த சின்ன குழந்தைய வந்து அப்படி கையில வச்சு ஹேக்ரிட் தான் அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு வர்றாரு. இந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க எந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா பிரிவெட் டிரைவ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைய வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் டர்ஸ்லி அப்படிங்கிற ஒரு தம்பதியினர் கிட்ட அந்த குழந்தைய வந்து அந்த வீட்டு வாசல்ல விட்டுட்டு போறது தான் அவங்களுடைய பிளான். அந்த குழந்தை பேர் தான் ஹாரி. அந்த குழந்தையோட அப்பா பேர் வந்து ஜேம்ஸ், அம்மா பேர் வந்து லில்லி. ஜேம்ஸ் பாட்டர் அண்ட் லில்லி பாட்டர். இவங்க 2 பேரும் வந்து வோல்டிமார்ட் அப்படிங்கிற ஒரு தீய சக்தியினால அழிக்கப்பட்டுறாங்க. அப்படி அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட வோல்டிமார்ட் வந்து ஒரு ஸ்பெல்ல போடுறாரு அந்த பையனை அழிக்கிறதுக்காக. ஆனா அந்த ஸ்பெல் வந்து மேஜிக்கலா ரீபவுண்ட் ஆகி அந்த ஸ்பெல்ல போட்டு அவரையே தாக்கிடுது, வோல்டிமார்ட்டையே தாக்கிடுது. வோல்டிமார்ட் வந்து அதோட மொத்தமா வந்து மறைஞ்சு போயிடுறாரு. அவர் யார் கண்ணுக்குமே அதுக்கப்புறம் தென்படவே இல்லை. இந்த நடந்த சண்டையோட அடையாளமா அந்த ஹாரின்ற சின்ன குழந்தை தலையில வந்து ஒரு மின்னல் வடிவத்துல ஒரு தழும்பு இருக்கு அவருடைய நெத்தியில. இதுதான் அந்த மொத்த ஹாரியோடைய சைல்ட்ஹுட்டுக்கான மொத்த அடையாளமே அந்த சின்ன ஸ்கார் தான். ஏன்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்தது கிடையாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா அந்த தழும்பு மட்டும், அந்த தழும்பு வந்து கதையில நிறைய இடங்கள்ல முக்கிய ரோல் பிளே பண்ண போகுது. விட்டுட்டு குழந்தைய பிரிய மனசே இல்லை அவங்களுக்குலாம். கடைசியில விட்டுட்டு எல்லாம் அந்த குழந்தை தலையை தடவி கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு முச்சு எல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. 10 வருடங்கள் கழிச்சு கதை. 10 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. 10 வருடங்கள் கழிச்சு ஹாரி வந்து டஸ்லிஸோட வீட்டுல வளர்றாரு. அவ்வளவு ஒன்றும் ஹாரியை நல்லதனமா நடத்தல அவங்க. கொஞ்சம் மைல்டா வந்து சித்திரவதை தான் பண்ணிக்கிருக்கான் அந்த வீட்டுல இருக்க பையன். மைல்டா இல்ல, கொஞ்சம் ஹெவியாவே. அவனுக்கு சாப்பாடு போடாம கஷ்டப்படுத்தியெல்லாம் இல்ல. ஆனா அவனுக்கு பிடிச்சதை பிடிச்ச அளவுக்கு அவனால சாப்பிட முடியாது. மிச்சம் மீதி இருக்கிறதான் சாப்பிட முடியும். அவன் ட்ரெஸ் எதுவுமே அவனுக்கு பொருந்தினதே கிடையாது இது வரைக்கும். கண்ணாடி போட்டுப்பாரு ஹாரி. அந்த கண்ணாடியை வந்து செலோட்டை போட்டு ஒட்டி தான் வச்சிருப்பாரு. இந்த மாதிரி வந்து ஹாரி அந்த வீட்டுல நிறைய நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு. ஹாரியோட 16வது பிறந்த நாள் வந்து ஒரு 2 நாள்ல வரப்போகுது. இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப ஹாரி இந்த வீட்டுல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹாரி கிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்க அப்பா அம்மாவை பத்தி, உங்க அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு கார் கிராஷ்ல இறந்து போயிட்டாங்க, அதனால வந்து நீ எங்க கிட்ட வளர்ற, அவ்வளவுதான். ஹாரியுடைய அம்மா யாரு அப்படின்னா லில்லி பாட்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து மிஸ்ஸஸ் டர்ஸ்லி, அதாவது பெட்டூனியா அப்படிங்கிறது அவங்க பேரு. அந்த பெட்டூனியாவோட சகோதரி, தங்கச்சி பையனை தான் அவங்க வந்து எடுத்து வளர்த்துக்கு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி சோகமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப, இன்னொரு பக்கம் ஹாரிக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் வந்து ஹாரிக்கு தான் வந்தது. ஆனா அதை வந்து ஹாரி கையில கிடைக்க விடாம பண்றாங்க. ஹாக்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மந்திரங்களை கத்துக் கொடுக்குற ஸ்கூல்ல வந்து ஹாரி அவர்கள் சேர்க்கப்படுறாரு. உங்களை நாங்க சேர்த்துக்கிறோங்க, நீங்க எங்க கிட்ட வந்து சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து வருது. ஆனா அந்த லெட்டரை வந்து யாருமே ஹாரி கிட்ட காட்டவே இல்லை. ஏன்னா அந்த குடும்பம் வந்து மேஜிக்ல இருந்து ரொம்பவே தள்ளி இருக்கணும்னு நினைக்கிற குடும்பம். இந்த மேஜிக் மண்ணாங்கட்டி நம்பி போய் தான் வந்து லில்லி நாசமா போனா. அதே மாதிரி வந்து திருப்பி நம்ம குடும்பத்து மேல ஒரு அசிங்கம் வர வேண்டாம், திருப்பி நம்ம எல்லாம் போய் பாடப்பட்டு தெருவுல நிக்கிறதுக்கா, வேற வேணையே வேணாம் அப்படின்னு சொல்லி ஹாரி அந்த பக்கம் போகாம, ஹாரி வந்து எந்த கேள்விகளும் கேட்கக்கூடாது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஹாரிக்கு. எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி ஹாரிக்கு சில வினோதமான கனவுகள்லாம் வரும். அதெல்லாம் கூட ஹாரி சொல்லிச்சுன்னா அவங்க எல்லாம் ரொம்ப திட்டுவாங்க போட்டு.
ஏன் இப்படி பேசுற? அப்படி இப்படின்ட்டு. அதனால அந்த குழந்தை வந்து தனக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு மாரி ஒரு டார்க்கான சைல்ட்ஹுட்ல தான் அந்த குழந்தை வந்து இப்போ வரைக்குமே இருக்கு. டர்ஸ்லிஸ் வீட்ல அந்த சின்ன பையன் இருக்காரு இல்லைங்களா? டட்லி. அவருக்கு வந்து பிறந்த நாள் வருது ஒரு தடவ. அந்த பிறந்த நாளைக்கு வழக்கமா வந்து ஹாரிய எங்கேயும் வெளியே கூட்டு போமாட்டாய்ங்க. அந்த பிறந்த நாளைக்கு வந்து வேற வழியே இல்லாம வந்து ஹாரிய வந்து சரி இவங்களோட கூட்டு போறாய்ங்க ஒரு ஸூக்கு. இந்த குழந்தை சும்மா அவன பிடிச்சு வம்பிழுத்துட்டே இருக்கிறப்ப, ஹாரி வந்து தன்னையே அறியாம ஒரு பாம்பு கிட்ட பேசிருவாரு. பாம்பு வந்து இவன போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுரும். அந்த டட்லிய. இவன சுத்தி போட்டு டார்ச்சர் பண்ணி, அது உடனே அது தெரிஞ்ச உடனே வந்து உங்க வீட்லலாம் வந்து திரு திருன்னு ஓடி வந்து, "ஐயோ! ஏன் இப்படி பண்ண என் பையன?" அப்படின்னோனே ஹாரிக்கு ஒண்ணுமே புரியாது. நான் ஒண்ணும் பண்ணலங்க. அவன் தான் சும்மா சும்மா வம்பிழுத்துக்கிட்டு இருந்தான். அதனால அது ஏதாவது பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஹாரிக்கு அப்ப ஏதோ ஒரு டவுட் வரும். ஏதோ நம்மகிட்ட இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குழந்தை அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிரும். நம்மகிட்ட என்ன அப்படின்ட்டு. ஏன்னா ஹாரியுடைய முடி வந்து பயங்கர வேகமா வளரும். ஹாரியோட முடி மேல எல்லாருக்குமே காண்ட் இருக்கும். நல்ல முடி இருக்கும் ஹாரிக்கு. வெட்டி விட்டாலுமே டக்குன்னு அது வளர்ந்துரும். அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வந்து சுத்தி இருக்கவங்க அவங்க தங்களுக்கு தாங்களே ஒரு சமாதானம் சொல்லிக்குவாங்க. இந்த குழந்தை அத பெருசா கண்டுக்காது. ஒரு கட்டத்துல இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சுரும். எல்லா இடங்கள்லயுமே இந்த லெட்டர்லாம் தூக்கி கொட்ட ஆரம்பிச்சுரும். விதவிதமான விலங்குகள்லாம் வீட்டுக்கு வரும். ஒரு அவுல் வீட்டுக்கு வரும். பூனை வீட்ல இருக்கும். நெறைய நெறைய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல குடும்பமே வந்து ஹைட் அவுட்க்கு போயிருவாய்ங்க. நம்ம வந்து இந்த மாரி இருந்தா தானே ஹாரிக்கு லெட்டர் வரும். நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த ஹாக்ரிட் அப்படிங்கிற ஜாயண்ட் இருந்தாரு இல்லைங்களா? ஹாரிய சின்ன வயசுல கூட்டு வந்து எங்க வீட்டு வாசல்ல விட்டவரு. அந்த ஜாயண்ட் வந்து வர்றாரு. வந்து ஹாரி கிட்ட வந்து, "ஹாரி, நீ ஒரு விசார்ட். நீ இந்த மாரி ஸ்கூல்ல அட்மிட் ஆயிருக்க" அப்படின்னு சொல்றாரு. இனிஷியலி அவங்க வீட்ல ஒத்துக்கவே இல்ல. "என்னது ஜெயண்ட் வந்து இத சொல்லுதா? வாய்ப்பே இல்ல. நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இந்த பையன அப்படிலாம் எங்களால அனுப்ப முடியாது. ஒத்த காசு செலவு பண்ண முடியாது இவன் மேல. கெளம்புங்க நீங்க. இது வந்து ஏற்கனவே உங்க அம்மாக்கு லூஸ் மாரி தெரிஞ்சுதான் எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா இப்ப. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது எங்களால" அப்படின்ன உடனே, "இல்ல, இல்ல. இது வந்து உங்க கையில இருக்கிற விஷயம் கிடையாது இது. இது வந்து ஹாக்வர்ட்ஸும் ஹாரியும் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது." ஏறத்தாழ அவங்கள மிரட்டி, ஹாரிய வந்து ஹாக்ரிட் தன்னோட சந்தோஷமா கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ ஹாரி இப்படி அஃபிஷியலா தன்னுடைய அந்த மோசமான வீட்ல இருந்து வெளிய வந்துடுறாப்ல. மேஜிக்கல் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா, ஹாரி வந்து இனிஷியலா நம்பாது. ஹாக்ரிட் கிட்ட கேட்கும். அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்க. நான் யாரு? எனக்கு வந்து பொருந்துற மாரி ஒரு சாக்ஸ் கூட கிடையாதுங்க. என்கிட்ட போய் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. இல்ல ஹாரி உனக்கு தெரியல. உன்கிட்ட நெறைய நெறைய சக்திகள் இருக்கு. அது எதுவுமே உனக்கு தெரியல. தெரியணும்னு அவசியம்லாம் கிடையாது. லெட்ஸ் டேக் இட் ஸ்லோ. நீ வந்து உன் பேர சொன்னா வந்து இந்த மந்திர உலகமே வந்து உன் ஒருத்தனோட பேருக்காக தான் நிக்குது. அப்படின்னு சொல்லி அவரோட அப்பா, அம்மா இறந்த கதைய சொல்லுவாரு. நீதான் அந்த வோல்டிமோர்ட்ட தப்பிச்சு சர்வைவ் ஆகி இன்னைக்கு வளர்ந்து நிக்கிற நீதான். உன்னுடைய அந்த வோல்டிமோர்ட்டுக்கு எதிரான ஒரு சண்டைக்கான அடையாளமே அந்த தலையில இருக்கிற தழும்பு தான். நீ சாதாரணமானவன்லாம் இல்ல ஹாரி. உனக்காக நெறைய பேர் அங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, ஹாரிக்கும் மெல்லமா ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அப்ப ஸ்கூலுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லைங்களா? டயகன் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. டயகன் அலியில தான் ஹாரி முதல்ல மேஜிக்னா என்ன அப்படிங்கிறத பாக்குறாரு. இந்த டயகன் அலில வந்து ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல வந்து ஹாரியோட அப்பாவும், அம்மாவும் ஹாரிக்காக நெறைய பணம் விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த பணத்துல இருந்து கொஞ்சத்த எடுத்து தான் இந்த மேஜிக்கல் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. ஒரு வாண்ட் வேணும், ஒரு பேர் ஆஃப் ஒரு டெலஸ்கோப் வேணும். அந்த மாதிரி தனித்தனியா விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஹாக்ரிட் கூட்டிட்டு போய் 2ம் சேர்ந்து வாங்கிட்டு வரும். வாங்கிட்டு வந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டு வரும். ஹாரி கிட்ட ஹாக்ரிட் கடைசியா ஒரு சின்ன டிக்கெட் குடுத்துட்டு போவாரு. பிளாட்ஃபார்ம் 9 3/4 அப்படிங்கிறதுக்கான டிக்கெட். அதுதான் வந்து ஹாக்வர்ட்ஸ்க்கு போறதுக்கான ட்ரெயின் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம். அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. பிளாட்ஃபார்ம் 9 3/4 என்னது? பிளாட்ஃபார்ம் 9 இருக்கு, பிளாட்ஃபார்ம் 10 இருக்கு. அது என்ன பிளாட்ஃபார்ம் 9:45? சரி அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருவ ஹாரி வந்துரு அப்படின்ட்டு அவரு போயிடுறாரு. சரி போவோம் அப்படின்ட்டு போறாரு. அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல. பட் 2டால 9 3/4 மட்டும் இல்ல. அப்பதான் ஹாரி வந்து தன்னுடைய வருங்கால பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் மீட் பண்ணுவாரு. ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பாரு. இவர் தான் ஹாரியுடைய பெஸ்ட் ஃபிரெண்டா வந்து த்ரூ அவுட் த புக் வருவாரு. அந்த ரானுடைய அம்மா வந்து ரொம்ப கைண்டானவங்க. அவங்க என்னப்பா என்ன வேணும் அப்படின்னோனே பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலி அவங்க பேசுறத வந்து ஹாரி ஓவர்ஹியர் பண்ணிருவாரு. அவங்க வீட்லயும் யாரோ அந்த பிளாட்ஃபார்முக்கு போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உன் பேர் என்னப்பா அப்படின்னா ஹாரி அப்படின்னோனே ஷாக் ஆவாங்க எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாரும். ஹாரி ஹாரி பாட்டர் நீயா அப்படின்னு. ஆமாங்க நான் தான். ஐயோ! உங்க அப்பா, அம்மா பத்தி நெறைய தெரியும்ப்பா. நெறைய கேள்விப்பட்டுருக்கோம். ரொம்ப நல்லவங்க. நீ வந்து ஃபைனலி உனக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. நீ நல்லா இருப்ப. அப்படி இப்படின்லாம் நெறைய சொல்லுவாங்க. சொல்லிட்டு 9க்கும் 10க்கும் நடுவுல ஒரு செவுரு மாரி இருக்கும். கண்ண மூடிட்டு நீ அதுக்குள்ள போ அப்படின்னு சொல்லுவாங்க. ரானுக்கு வந்து ஒரு சின்ன தங்கச்சி இருப்பாங்க. ஜின்னி அப்படின்னு சொல்லிட்டு. ஜின்னி பத்தி பெருசா ஒண்ணும் இந்த புக்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஜின்னி வந்து வருங்கால கதைகள்ல வந்து ஜின்னிக்கு ஒரு நல்ல ரோல் இருக்கும். புக்ல. ஜின்னி வந்து ஒரு சின்ன பொண்ணா இருப்பாங்க. அவங்களும் நின்னு டாட்டா சொல்ல எல்லாம் இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து ஹாரி, ரான் 2 பேருமே வந்து ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. ஏறி போய் உட்காந்துக்கிறாங்க அவங்களுடைய சீட்ல. இந்த டயத்துல வந்து ஹாரி ஒருத்தர மீட் பண்றாரு. அவர் பேர் வந்து ட்ராக்கோ மால்ஃபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த டயகன் அலிலே ஹாரி தான் அவர மீட் பண்ணியிருப்பாரு. டிராக்கோ மால்ஃபாய் யாரு அப்படின்னா, பியூர் பிளட் விசார்ட். அதாவது இந்த விசார்ட்ஸ்ல நெறைய கேட்டகரிஸ் உண்டுங்க.
அப்பாவும் அம்மாவும் வந்து இந்த மந்திர உலகத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மகிழ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகிழ்ச்சியோட குழந்தைங்க ஒரு ரகம். அப்பா இல்ல அம்மா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விசர்டா மந்திர சக்தி உடையவங்களா இருந்தா, அந்த குழந்தைக்கும் வந்து மந்திர சக்தி இருக்கும். அவங்க ஒரு ரகம். 2ம் அல்லாம அப்பா, அம்மா 2 பேருக்குமே நல்ல மந்திர சக்தி உண்டு. அவங்க தங்கள பியூர் பிளட்ன்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. பியூர் பிளட்டோட ஹவுஸ் வந்து ஸ்லிதரின் அப்படின்ற ஒரு ஹவுஸ் தான் உண்டு அவங்களுக்கு. இந்த பியூர் பிளட் அவங்கள தங்களே சுப்பீரியரா நெனச்சுக்குவாங்க. ஏன்னா, நாங்க தான் வந்து வழி வழியா அந்த மந்திர சக்தி வர்ற இடத்துலருந்து வர்றவங்க. நீங்கலாம் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான்கள். உங்களுக்குலாம் இதெல்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கம்மியா பாக்குற ஒரு ஆளு. டிராக்கோ மால்ஃபாய ஹாரி வந்து டயகனலி தான் மீட் பண்ணி பேசியிருக்கும். பட் பெருசா ஒண்ணும் புடிக்காது. ஏன்னா ஹாக்ரிட்ட மரியாதை இல்லாம பேசும். ஹாரிய பொறுத்தவரைக்கும் ஹாக்ரிட் வந்து கடவுளுக்கு கொஞ்சமும் குறைவானவர் கிடையாது. ஹாக்ரிட் என்னைய வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறப்ப, "ஓ ஹாக்ரிடா? ஆமா, ஆமா அங்க இருக்கிற வேலைக்காரன் தானே." "இது வேலைக்காரனா?" ஹாரிக்கு வந்து ஒரு மாரி அப்பவே அந்த ஆட்டிட்யூட் புடிக்காது. ஆனா ஹாரிக்கு ரான ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரானோட ஃபேமிலி ரொம்ப கைண்டா இருக்காங்க. ரானுக்கு நெறைய பிரதர்ஸ் எல்லாம் வேற உண்டு. ரானுடைய முதல் பிரதர் வந்து அந்த ஸ்கூல்லே வந்து இருந்துட்டு பயங்கர ஹவுஸ் கேப்டனாலாம் இருந்து ரொம்ப பெரிய பெரிய இடங்களுக்குலாம் போயிருப்பாரு. 2வது பிரதரும் அதே மாரி தான். அடுத்து ஒரு ட்வின் செட் ஆஃப் பிரதர்ஸ் இருப்பாங்க ரானுக்கு. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட படிப்புலலாம் ரொம்ப சூட்டிப்பா எல்லாராலயும் விரும்பப்படுற ஒரு ஆளா இருப்பாங்க. இதான் ரானோட ஹேப்பியான ஃபேமிலி. இந்த ட்ரெயின்ல அவங்க வந்து ஹெர்மோயினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண மீட் பண்றாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு பொம்பள புள்ள பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது ஹெர்மோயினி தான். இது 3 தான் ஒரு கேங்கு. த்ரூ அவுட் த புக் இந்த கேங் தான் வந்து த்ரூ அவுட் த புக் வந்து இந்த கேங் தான் வந்து எல்லா சேட்டைகளையும், எல்லா அட்டகாசங்களையும், எல்லா வீர தீர சாகசங்களையும் பண்ண போறது. சோ இப்படியாக ஹாரி, ரான், ஹெர்மோயினி எல்லாருமே வந்து மெல்ல அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. ட்ரெயின்ல போறப்பவே அவங்க நெவில் லாங்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர சந்திக்கிறாங்க. அவரு ஒரு சின்ன பையன் தான். அந்த பையன வச்சுட்டு, அங்க வந்து உட்கார்ந்து அவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பையனும் ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப கைண்டான பையனா தெரிவாரு. அந்த இடத்துல வந்து நம்ம ரான் வந்து ஒரு ஒரு தவளை ஷேப்ல ஒரு சாக்லேட் மாரி வச்சிருப்பாரு. ஒரு ஒரு இதுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு மேஜிக்கல் கிரியேட்டரோட பேரு, அவங்க பண்ண சாகசங்கள் எல்லாமே இருக்கும். பிரிக்கிறப்ப ஆல்பஸ் டம்பிள்டோர். ஆரம்பத்துல ஹாரிய கொண்டு போய் வீட்ல விட்டாரு பார்த்தீங்களா? அந்த 3 பேர்ல ஒருத்தரு. இந்த ஆல்பஸ் டம்பிள்டோர பத்தி சில பல தகவல்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் படிப்பாய்ங்க அவைங்க. படிச்சுட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்து ஹாக்வர்ட்ஸ்குள்ள வந்துரும். எல்லாம் இறக்கிருவாங்க. ஸ்கூலுக்குள்ள போனோனே முதல்ல நடக்க போற விஷயம் வந்து ஹவுஸஸ் சார்ட் பண்றது. ஒரு ஒரு 4 ஹவுஸஸ் இருக்குங்க மொத்தமா. ஒரு ஒரு ஹவுஸுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு அடையாளம் இருக்கும். அந்த 4 ஹவுஸஸோட பேர் என்ன அப்படின்னா, கிரிஃபின்டார் தான் முதல் ஹவுஸ். இந்த ஹவுஸ் வந்து வீரத்துக்கு பேர் போனது. 2வது வந்து ஹஃபில்பஃப். ஹஃபில்பஃப் வந்து லாயல்டிக்கு பேர் போனது. 3வது ராவென்க்ளா. ராவென்க்ளா இஸ் நோன் ஃபார் விஸ்டம். 4வது வந்து ஸ்லிதரின். ஸ்லிதரின் வந்து ஆம்பிஷன். ஆக்சுவலி இதுல ஸ்லிதரின் ஹவுஸ வந்து ஒரு முதல் புத்தகத்துல நமக்கு இது வந்து ஒரு நெகட்டிவா தான் காட்டியிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அந்த பியூர் பிளட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நெகட்டிவா தான் காட்டியிருப்பாங்க. எல்லாருக்குமே பரவலான ஒரு பேச்சு இருக்கும். நம்ம ஹாரிய மாரி ஆளுங்களுக்குலாம். அதாவது நம்ம கிரிஃபின்டார்லயே இருக்கணும். நம்ம வந்து ஸ்லிதரின்லாம் போயிறக்கூடாது. அது நல்ல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சார்ட்டிங் ஹேட் ஒரு ஒருத்தரையா சார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஹாரிட்ட வந்து ஒரு ஒருத்தர பத்தி பேசி தான் அத சார்ட் அவுட் பண்ணும். "ஓ! நீயா? அறிவு ஜாஸ்தி உனக்கு. இவ்ளோ இருக்கு, அப்படி இருக்குன்ட்டு." ஹாரிட்ட கேட்கிறப்ப வந்து ஹாரி சொல்லும், "ஸ்லிதரின் வேண்டாம், ஸ்லிதரின் வேண்டாம்" அப்படின்னு சொல்லும். "ஓ! ஸ்லிதரின் வேண்டாமா? சரி ஓகே. போ கிரிஃபின்டாருக்கு போ" அப்படின்றோம். ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸும் ஆஃபிஷியலி கிரிஃபின்டார் அப்படிங்கிற முதல் ஹவுஸ்ல வந்து பிளேஸ் ஆயிடுறாங்க. இந்த ஹவுஸஸ்க்கு இடையில வந்து மேட்சஸ் எல்லாம் நடக்கும். நெறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த 4 ஹவுஸஸ்ல எந்த ஹவுஸ் கிட்ட பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ, அந்த ஹவுஸ் தான் வந்து கடைசியில வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த கேம்ஸ் என்ன அதெல்லாம் நான் வந்து போக போக சொல்றேன். இப்படியாக ஹாரியுடைய ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹாரி வந்து நெறைய புரொஃபசர்ஸ சந்திக்கிறாரு. புரொஃபசர் குரல் அப்படிங்கிற ஒருத்தர சந்திக்கிறாரு. அவர் வந்து ஒரு நல்ல புரொஃபசரா இருக்காரு. புரொஃபசர் ஸ்னேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர். அவருக்கு வந்து ஹாரிய கண்டா ஆகவே ஆகாது. சும்மா சும்மா திட்டுவாரு. அவருடைய போர்ஷன்ஸ் கிளாஸ்ல வந்து ஆனா ஊன்னு திட்டி திட்டி இந்த கிரிஃபிண்டர் ஹவுஸ்ல இருந்து பாயிண்ட்ஸ் புடுங்குறது தான் அவருக்கு வேலையே. ஹாரி என்ன நின்னுட்டு இருக்கியா? புடு. பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் உன்ட்ட இருந்து புடுங்குறேன். சும்மா போட்டு திட்டிட்டே இருப்பாரு. ஸோ ஹாரிக்கு தெரிஞ்சிரும். ஸ்னேப்புக்கு வந்து நம்மள பெருசா புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேப்ப பத்தி போய் ஹாக்ரிட்ட போய் ஹாரி பேசும். ஐயோ! ஸ்னேப்பா? ஐயோ! நல்ல மனுஷன்ப்பா அவரு. அவரு ஏன் அப்படிலாம் யோசிக்க போறாரு? ஒத்துக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி முசுடு தான். ஆனா அவரு வந்து அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாக்ரிட் வந்து ஒரு மாரி சமாதானம் சொல்லுவாரு. இது 3ம் ஹாக்ரிட்ட வந்து ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிரும். ஹாக்ரிட் மீன்வேல் வந்து ஒரு சம்பவம் பண்ணுவாப்ல. அதாவது டிராகன வந்து இல்லீகலா ப்ரீட் பண்ணுவாப்ல. பண்ணக்கூடாது அது. ஆக்சுவலி. பட் அவருக்கு வந்து அந்த டிராகன்ஸ் மேலலாம் ஆர்வம் ஜாஸ்தி. அதனால இல்லீகலா அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது வந்து இந்த 3 பிள்ளைங்களுக்கும் ஒரு கட்டத்தில தெரியும். இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு குவிடிட்ஜ் மேட்ச் நடக்க போகுது. அந்த குவிடிட்ஜ் மேட்ச்க்கு வந்து வழக்கமா முதல் இயர் குழந்தைங்க அலவுடே கிடையாது. ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ளையிங் கிளாஸ் ஒண்ணு நடக்கும்.
அந்த ஃப்ளையிங் கிளாஸ்ல வந்து நம்ம நெவில் லாங் பாட்டம் நம்ம எல்லாருமே இருப்பாங்க. எல்லா குழந்தைகளுமே. அந்த நெவில் லாங் பாட்டம் வந்து அந்த ஃப்ளையிங் கிளாஸ்ல வந்து ஒரு ப்ரூம் ஸ்டிக் இருக்கும். இந்த ப்ரூம் ஸ்டிக் மேல நெவில் லாங் பாட்டம்க்கு வந்து ஏற தெரியாது. யாருக்குமே ஏற தெரியாது இன்ஃபாக்ட். எல்லாருமே ஒரு மாரி பயந்துட்டு ஏறிட்டு தான் இருக்கும். இந்த நெவில் லாங் பாட்டம் வந்து ஒரு கட்டத்துல கீழ விழுந்து, மேல பறந்து கீழ விழுந்து தன்னுடைய ரிஸ்ட்ட உடைச்சுக்கும். அதனால வந்து அந்த டீச்சர் வந்து நெவில்ல கூட்டு போயிருவாங்க. நான் போய் உடனே உங்கள டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அமைதியா இருங்கன்னு சொன்னா அமைதியா இருப்பாங்களா நம்ம ஆளுங்க? வாய்ப்பே இல்ல. டிராக்கோ மால்ஃபாய் வந்து நெவில் லாங் பாட்டமோட ப்ரூம் ஸ்டிக்க புடுங்க போக, ஹாரி அவர விரட்டிட்டு போக, 2 பேரும் மேல பறந்து, மேல பறக்கிறது வந்து புரொஃபசர் மெக்கோனாகல். 3 பேரு ஸ்டார்ட்டிங்ல கொண்டு போய் விடுவாங்க இல்லைங்களா? அதுல ஒருத்தவங்க. இவங்க வந்து இவங்களுக்கு அந்த மேஜிக்கலா மாறுற சக்தி இருக்கும். இவங்க ஒரு கேட்டாவும் வருவாங்க, ஒரு ஹியூமனாவும் வருவாங்க. அவங்க பார்த்து, போச்சு பெரிய சம்பவம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்க வந்து ஹாரிய கூப்ட்டு ஒரு ஹவுஸ் கேப்டன்ட்ட கூட்டு போவாங்க. இந்த பையன நீங்க வந்து உங்க டீம்ல குவிடிச் மேட்ச்க்கு சேர்த்துக்கோங்க. முதல் தடவ பறக்குறானா, ஆனா பாரேன் எவ்ளோ ஒரு பிசிறே இல்லாம எவ்ளோ அழகா பறந்தான் தெரியுமா இந்த பையன்? அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசுவாங்க. சரின்ட்டு இப்படியாக முதல் தடவ 100 வருஷங்கள்ல முதல் தடவையா ஹாரி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இயர் குழந்தை ஒரு மேட்ச்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. மேட்ச்ல வந்து ஒரு பால் இருக்கும். அந்த பால் அத எடுக்கணும். அந்த குவிடிச் பால வந்து எடுக்கிறது தான் அந்த கேம் உடைய மெயின் கோலே. சீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பறக்கிறவங்கலாம் சீக்கர்ஸ். அந்த பால எடுக்கிறவங்க யாரு? அவங்களால தான் அந்த மேட்ச் வந்து வின் ஆக போகுது. ஸோ இப்படியாக வந்து ஒரு மேட்ச் ஷெட்யூல் ஆயிருக்கு. இப்ப இந்த 3 பேரோட கேரக்டர்ஸ் பத்தி பார்க்குறப்ப, ரான் வந்து ஓரளவுக்கு 3 பேர்ல கொஞ்சம் ரானுக்கு தான் கொஞ்சம் நாலேட்ஜ் கம்மி. பட் ஹி நாலேட்ஜ் 3 கம்பேர் பண்றப்ப. ஹெர்மாயினி வந்து வெரி ஸ்டூடியஸ், வெரி பிரில்லியன்ட். புக்கெல்லாம் கரைச்சு குடிச்ச ஒரு பெர்சன். ஹெர்மானிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் இருக்கும். ஹெர்மாயினி வந்து ஒரு மகிழ்ச்சியோட பொண்ணா இருந்தாலும், ஹெர்மாயினிக்கு வந்து இந்த மேஜிக்கல் உலகத்துல வந்ததுனா அவ்ளோ சந்தோஷம் இருக்கும். எங்க அப்பாவும், அம்மாவும் டென்டிஸ்ட். ஆனா பாரு நான் அந்த மாரி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. ரான் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். குடும்பமே வந்து விசார்ட் குடும்பம் தான். ஸோ ராணும் ஒரு மாரி ஒரு நல்ல டைப். இந்த 3ம் வந்து கிட்டத்தட்ட இந்த இதுலலாம் வந்து கிட்டத்தட்ட பயங்கர க்ளோஸா தான் இருக்கும் இந்த 3ம். இவங்க 3 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து த்ரூ அவுட் த 8 புத்தகங்கள், த்ரூ அவுட் த புக்ஸ் வந்து அ ஒரு மாரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ நெறைய பார்க்கும். பட் ஆன் த ஹோல் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் வரைக்கும் ஒரு மாரி சேனா தான் போகும். ஸோ இப்படியாக மேட்ச் நடக்க போகுது அன்னைக்கு. மேட்ச் நடக்கிற அன்னைக்கு ஹாரியோடைய அந்த ப்ரூம் பேர் வந்து நிம்பஸ் 2000. அந்த ப்ரூம் தலைகீழா சுத்துது. இஷ்டத்துக்கு நடக்குது. புரொஃபசர் ஸ்னேப் ஏதோ கர்ஸ் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹெர்மாயினியும் ரானும் பாத்துடுறாங்க. இவர் கர்ஸ் போட போட ஹாரி அங்க தவறி கீழ விழுக போய் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு நெறைய சம்பவங்கள் நடந்துருது. சோ வேற வழி இல்லாம ஹெர்மாயினி போய் தனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன மேஜிக் வச்சு அந்த இடத்த தீப்பிடிக்க வைக்கிறாங்க. மேட்ச் முடியுது. அந்த டயத்துல. அப்ப ஹாரிக்கு டவுட் வருது. ஏன் புரொஃபசர் ஸ்னேப்புக்கு என் மேல இவ்ளோ பயந்து நான் விழுந்து சில்ற பொறுக்கிறதுல அவருக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி என்ன ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியாக ஸ்னேப்புக்கும், ஹாரிக்கும் வந்து அந்த ஒரு எனிமிட்டி வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஸ்னேப் வந்து ஒரு மாரி எப்பயுமே ஒரு மாரி டென்ஷன்லயே தான் இருக்காரு. ஏதோ ஒரு இதுலயே இருக்காரு. சரி அவர் இயல்பே அப்படித்தானே அப்படின்னு சொல்லி இவங்களும் விட்டுர்றாங்க. ஆனா புரொஃபசர் ஸ்னேப்ட்ட ஏதோ சரியில்லன்றது இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது. போய் சொல்றதுக்கு வழக்கம் போல யாரும் இல்ல. ஹாரிட்ட சொல்றப்ப ஹாரி வந்து அதெல்லாம் நம்பவே மாட்டாரு. இந்த டயத்துல ஹாரி, ரான், ஹெர்மாயினி 3 பேருமே வந்து ஒரு லாக்டு டோர கண்டுபிடிப்பாங்க. அதாவது ஒரு ஃபர்பிடன் காரிடார் இது. அந்த ஃபர்பிடன் காரிடார்ல வந்து ஒரு பூட்டின கதவ கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா, அந்த ஹாக்வர்ட்ஸ்குள்ள இருக்க காரிடார்ஸ் வந்து தங்களுக்கு தாங்களே மேஜிக்கலா ஷிஃப்ட் ஆகுற சக்திகள்லாம் உண்டு அதுகளுக்கு. ஸோ இப்படியாக ஒரு ஒரு ரூம கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரூம்ல வந்து ஒரு ஒரு பெரிய 3 ஹெட்டட் டாக் இருக்கு. அந்த நாய் எதையோ காவு காக்குது. அந்த நாய் இப்ப இப்படியாக ஒரு விஷயம் தெரிஞ்சு, அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சு, ஒரு விஷயத்துக்கு ஃபைனலா வர்றாங்க. அந்த நாய் காவு காக்குற விஷயம் புரொஃபசர் ஸ்னேப்புக்கு வேணும். எதுக்கு காவு காக்குது? அப்படிங்கிறப்ப எல்லாம் அது வந்து அதனுடைய பேரு பிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பிலாசபர் ஸ்டோன் வந்து ஒருத்தவங்களுக்கு அழியாம இருக்கிற சக்தியை கொடுக்கும். அ எண் அளவே இல்லாம, அதாவது எண்ணிக்கையே இல்லாம தங்கத்த உற்பத்தி செய்ற சக்தியையும் அந்த பிலாசபர் ஸ்டோன் வந்து குடுக்கும் ஒருத்தவங்களுக்கு. அது எதுக்கு அவருக்கு? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ தப்பா நம்ம கையில இந்த பிலாசபர் ஸ்டோன் கிடைச்சிடக்கூடாது. அப்படின்றதுல எல்லாருமே வந்து தெளிவாவே இருப்பாங்க. சோ அந்த பிலாசபர் ஸ்டோன் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹாரி வந்து நைட் இந்த ஹாக்வர்ட்ஸ்ல சுத்திக்கிட்டு இருப்பாரு. சுத்திக்கிட்டு இருக்கப்போ ஒரு தடவ ஒரு கண்ணாடிய பார்ப்பாரு. அதாவது வந்து மிரர் ஆஃப் த எரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிரர் ஆஃப் த எரிஸ்ட் அல்லது தமிழ்ல சொல்றப்ப எரிசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டப்பிங் தமிழே வந்திருக்கு இல்லைங்களா? எரிசட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மிரர் இது அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த மிரர் வந்து அவங்களுடைய ஆழ்மன ஆசைகள காட்டும். ஹாரி போய் நிக்கிறப்ப, ஹாரி முன்னாடி ஹாரியுடைய அப்பாவும், அம்மாவும் ஹாரி கிட்ட பேசுற மாரி தெரிவாங்க. ஹாரி பேசும், "அப்பா, அம்மா நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் ரான கூட்டு போகும். ரான் போய் பார்க்குறப்ப, ரானுக்கு வந்து தான் ஸ்கூலுடைய அந்த ஹெட் கேப்டனா இருக்க மாரி தோணும். "ஏன்னா ஹெட் கேப்டன் ஆயிட்டேன் பாரு" அப்படிங்கும். அவங்களுக்கு இனிஷியலி புரியாது. அது வந்து ஒரு வேள ஃபியூச்சர காட்டுதா? இல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு. டம்பிள்டோர் வந்து இந்த மாதிரி ஹாரி சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. இந்த மிரர் ஒண்ணும் அவ்ளோ நல்லது கிடையாதுப்பா. நாளைக்கே இந்த மிரர நான் எங்கேயாவது ரிமூவ் பண்ண போறேன்.
இந்த மிரர்ல இருக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இந்த மிரர் வந்து 1000 விஷயங்கள காட்டும். ஆனா அதெல்லாம் வந்து நடக்கணும்ல எந்த அவசியமும் இல்ல. இந்த மாதிரி வந்து கனவுகள நம்புறவங்கலாம் வாழ்க்கையில பெருசா ஜெயிக்க மாட்டாங்க. ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஹாரிக்கு ஒரு மாரி சங்கடமா இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து போயிரும். ஃபைனலி இந்த பிலாசபர் ஸ்டோன்க்கான தேடுதல் வந்து எல்லா பக்கங்கள்ல இருந்தும் ரொம்பவே வந்து தீவிரமடையுது. இந்த சமயத்துல வந்து ஹாக்ரிட் இந்த டிராகன் வச்சிருக்காரு இல்லைங்களா? இந்த சமயத்துல இதுங்க 3 வந்து இப்படி அங்கிட்டும் இங்கிட்டுமா சுத்திட்டு திரியறதெல்லாம் தெரியுது. ஸ்கூலுக்கு தெரிஞ்சு பனிஷ்மென்ட் குடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிடுறாங்க. கிரிஃபிண்டர் ஹவுஸ்ல இருந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் புடுங்கப்படுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி குவிடிச் மேட்ச்ல அவங்க ஜெயிச்சு நல்ல லீடிங்ல இருப்பாங்க. மற்ற 2 ஹவுஸஸ்க்கும் வந்து ஸ்லிதரின் கப்படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காண்டு உண்டு. ஸ்லிதரின் தான் தொடர்ந்து 6 வருடங்களா கப்படிச்சுக்கிட்டு இருக்கும். பட் ஹாரியோடைய இந்த ஹவுஸ் ஹாரி வந்ததுனால இந்த ஹவுஸ் லீடிங்ல இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் வந்து பரவால்ல. சிதறல் இல்லாத ஒரு நல்ல ஹவுஸ் கப்படிக்குது அப்படின்னு சந்தோஷத்துல இருப்பாங்க. பட் இந்த இந்த சம்பவங்கள்லாம் நடந்து 3 இஷ்டத்துக்கு வெளிய சுத்திட்டு இந்த பிலாசபர்ஸ் ஸ்டோன தேடுறேன்னு போறது அப்படி இப்படிங்கிறதுனால 3 பேருமே வந்து பேட் கண்டக்ட்ல வந்து போடப்பட்டு, ஆளாள்ட்ட இருந்து பாயிண்ட்ஸ் புடுங்கி, இப்ப கிரிஃபிண்டர் தான் கடைசி ஹவுஸா இருக்கும். எல்லாருமே கேவலமா பார்ப்பாங்க. இந்த சமயத்துல வந்து இதுங்க 3 வந்து சரி ஹாக்ரிடோட டிராகன வந்து எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள வந்து அத கூட்டிட்டு போய்க்கிருப்பாங்க. அந்த டயத்துல ஹாரி வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஃபிகர பார்ப்பாரு. ஒருத்தவங்க சொல்லுவாங்க அவர்ட்ட வந்து, "இவர் தான் லார்ட் வோல்டிமார்ட்" அப்படின்னு சொல்லிட்டு. அது போயிரும் அந்த ஃபிகர் டக்குனு வந்துட்டு போயிரும். இது வந்து இதுவும் வந்து இந்த பிலாசபர் ஸ்டோன தேடுது. இதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும். இந்த பாயிண்ட்ல நான் சொல்லிக்கிறேன். இதுல வந்து வோல்டெமோர்ட்ட பத்தி பெருசா எந்த விஷயமும் சொல்லியிருக்க மாட்டாங்க நமக்கு. வோல்டெமோர்ட்ட பத்தின எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரியும். அடுத்தடுத்த புத்தகங்கள்ல தான் தெரியும். நமக்கு வந்து இதுல வந்து கம்ப்ளீட்டா எதுவும் தெரியாது. சோ இப்படியாக வந்து நீங்க இதுகெல்லாம் போகுது. ஆ வோல்டெமோர்ட்ட பத்தி ஃபர்ஸ்ட் வோல்டெமோர்ட்டோட என்கவுண்டர் வந்து இந்த இடத்துல தான் ஹாரிக்கு வந்து நடக்குது. அந்த வள்ளுவர் கிட்ட இருக்கிறப்பல ஹாரிக்கு வந்து ஸ்கார் எரியும். தழும்பு இருக்கு இல்லைங்க, அந்த தழும்பு வந்து பயங்கரமா எரியும். சோ இப்படியாக இங்கிட்ட ஒரு பக்கம் ஒரு டிராகன் குத்து, இங்கிட்டு இவங்க மேல பேட் கண்டக்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாரி போகுது. சோ ஃபைனல் கன்க்ளூஷன் புக்கோடைய கிளைமாக்ஸ்க்கு வரோம் நம்ம. அந்த பிலாசபர் ஸ்டோன புரொடெக்ட் பண்றது. அந்த பிலாசபர் ஸ்டோன் திருடு போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சோ அத காப்பாத்துறதுக்காக வந்து இது 3ம் வந்து இறங்குது. நெறைய விஷயங்கள் தடைக்கற்கள்லாம் இருக்கு. ஃப்ளஃபி அப்படிங்கிற நாய். அந்த நாய வந்து இதுங்கலாம் வந்து ஒரு மேஜிக்கல் மியூசிக்க வச்சு அத தூங்க போட்டுருங்க. அடுத்தது வந்து ஒரு மேஜிக்கல் பிளான்ட் இருக்கும். கைய சுத்தும், கால சுத்தும். ஹெர்மானிக்கு தான் எல்லா போர்ஷன்ஸும் தெரியுமே. எல்லா மேஜிக்கும் தெரியும். ஸ்பெல்ஸ் தெரியும். ஹெர்மானிய வச்சு ஒரு ஸ்பெல்ல போட்டு அதுலருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கீஸ் ஒரு ஃப்ளையிங் கீஸ் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து கரெக்டான கீய ஹாரி போய் எடுப்பாரு. ரான் வந்து ஒரு தேர்ந்த செஸ் பிளேயர். அடுத்து வந்து ஒரு விசார்ட் செஸ் நடக்கும். அந்த செஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பீஸ்க்கு பதிலா ரான் தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக வந்து போவாரு. ஃபைனலி ஒரு பசில் இருக்கும். அந்த பசில வந்து ஹாரிக்காக ஹெர்மாயினி சால்வ் பண்ணும். எல்லாம் முடிச்சுட்டு போறப்ப, அந்த இடத்துல வந்து புரொஃபசர் ஸ்னேப் எதிர்பார்த்து போன ஹாரிக்கு ஏமாற்றமே மிஞ்சுது. ஏன்னா அங்க நின்னது புரொஃபசர் குரில். புரொஃபசர் குரில் மூலமா தான் அந்த வோல்டிமோர்ட் அப்படின்றவர் வந்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வர முயற்சி பண்றாரு. குரிலோட தலையோட பின்பக்கத்துல வோல்டிமோர்ட்டோட மண்டை இருக்கும். அந்த பிலோசோபர் ஸ்டோன் எனக்கு வேணும். அதாவது இந்த பிலோசோபர் ஸ்டோன எடுக்க முடியுமா உங்களால? எந்த உபயோகமுமே இல்ல எனக்கு. சரி எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்களால மட்டும் தான் அத எடுக்க முடியும். ஹாரியால தான் அத எடுக்க முடியும். பிலாசபர் ஸ்டோன எடுத்து என்ட்ட குடு அப்படிம்பாரு. இவன்ட்ட குடுத்தா எல்லாம் போறதுக்கா வீணா? குடுக்க மாட்டேன் அப்படிம்பாரு. ஒரு ஒரு பெரிய சண்டை நடக்கும். அப்பதான் அந்த வோல்டெமோர்ட்க்கு தெரியுது நம்மளால ஹாரிய தொட முடியாது அப்படின்னு. ஹாரி தொட தொட அதுக்கு எரியும். ஏன்னா ஹாரியோடைய அம்மா தன்னுடைய உயிர குடுத்திருப்பாங்க ஹாரிக்காக. அந்த அன்புக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அந்த லவ்வுடைய பவருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இப்படியாக வந்து ஃபைனலி அந்த சண்டையில வந்து ஹாரி ஜெயிச்சிடுறாரு. அடுத்த நாள் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? அப்படின்றப்ப எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஃபைனலி வந்து இவங்க எல்லாருடைய வீர தீரத்த பாராட்டி கிரிஃபிண்டர் ஹவுஸ் தான் கடைசியா இருக்கு. கப்ப சிதறந்து தான் எடுக்கணும் இந்த தடவையும். இவங்க எல்லாருடைய வீர தீரத்த எல்லாம் வந்து பாராட்டி, அவங்களுக்கு நெறைய பாயிண்ட்ஸ் குடுத்துடுறாங்க. அதனால வந்து உங்க கப்பெல்லாம் அடிச்சிடுறாங்க. பட் இந்த பிலாசபர் ஸ்டோன்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து, இந்த பிலாசபர் ஸ்டோனுடைய கதை என்ன அப்படின்னா, இந்த பிலாசபர் ஸ்டோன நிக்கோலாஸ் ஃப்ளேமல் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருப்பாரு. அந்த பேரையே வந்து இதுல கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படும். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஆகும். அந்த பேர் என்ன அப்படின்னா, இங்க ட்ரெயின்ல வரப்போ ஒரு தவளை சாக்லேட் இருக்கும்ல, தவளை சாக்லேட்டுக்கு பின்னாடி ஆல்பஸ் டம்பிள்டோர பத்தி எழுதியிருக்கும்ல, அந்த டம்பிள்டோரும் நிக்கோலஸ் ஃப்ளேமலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சிரும் இவங்களுக்கு. சோ இனிஷியலி ஊடாலே வந்து இதுக்கு போய் கேட்கலாம்னு ட்ரை பண்ணும். ஆனா யாருமே தெளிவா சொல்ல மாட்டாங்க. அந்த நிக்கோலஸ் ஃப்ளேமலோட பெர்மிஷனோட அந்த ஸ்டோன அவங்க அழிக்கிறாங்க. ஏன்னா, போதும் அவங்க நெறைய வருஷம் வாழ்ந்துட்டாங்க. பிளஸ் இட்ஸ் ஓகே. ஃபைன். இப்படி ஒரு கெட்ட விஷயம் வந்து இந்த உலகத்துல இருக்கிறது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அத ஃபைனலி அழிக்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா பிலாசபர் ஸ்டோன் என்ன இத பத்தி இன்னும் தகவல்கள்லாம் அடுத்தடுத்த பாகங்கள்ல உங்களுக்கு வருது. ஏன் இத அழிக்கிறாங்க? என்ன காரணம்? இந்த புத்தகம் வந்து இந்த உலகத்துக்குள்ள உங்கள கூட்டிட்டு போறதுக்கான ஒரு அறிமுகம் மட்டும் தான். இதுல வந்து அவ்ளோ டெப்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. சோ கதை அப்படின்னா, அப்படியே நம்ம கதையோட ஃப்ளோல போறது தான் நல்லது. சோ இப்படியாக ஃபைனலா வந்து எல்லாமே சந்தோஷமா வந்து முடியுது. எல்லாருடைய வெற்றி எல்லாமே வந்து பெருசா பாராட்டப்படுது. ரானுடைய சாக்ரிஃபைசிங் கேரக்டர் ஆகட்டும், ஹெர்மாயினியுடைய அறிவாகட்டும், ஹாரியுடைய நாலேட்ஜ் ஆகட்டும் எல்லாமே பாராட்டப்படுது.
எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது. ஸ்னேப் ஒண்ணும் அவ்ளோ கெட்டவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனா ஸ்னேப் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்னேப் கர்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு இல்லைங்களா? ஸ்னேப் கர்ஸ் பண்ணல. குயல் கர்ஸ் போட்டுட்டு இருப்பாரு. ஸ்னேப் ஹாரிய காப்பாத்த கவுண்டர் கர்ஸ் போட்டுட்டு இருப்பாரு. அது அங்கிட்டு இருந்து அந்த தீப்பிடிச்ச சம்பவத்துல தான் குரலுக்கு வந்து ஹாரியோட ஐ கான்டாக்ட் போயிரும். அந்த ஸ்பெல்ல போடுறவங்கள ஐ கான்டாக்ட் மெயின்டெயின் பண்றது ரொம்ப முக்கியம். ஐ கான்டாக்ட் போய் அப்படித்தான் அந்த மேட்ச் வந்து நிக்கும். ஸோ ஸ்னேப் வந்து சரி ஏதோ நல்லது தான் பண்ணியிருக்காரு. ஆனா ஸ்னேப் வந்து ஹாரி எப்பயும் அன்போடலாம் ட்ரீட் பண்ண மாட்டாரு. ஃபைனலி வந்து ஸ்கூல் முடியுது. எல்லாருமே வந்து அவங்கவங்க வீடுகளுக்கு கிளம்புறாங்க. ஹாரியும் வந்து தனக்கு ஒரு நிரந்தர வீடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டட்லிஸ் வீட்டுக்கு போறாரு. ஸோ அதான் முதல் கதை. அண்ட் இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் ஹாரி பாட்டரோட 2வது பாகத்த பத்தி சொல்றேன். இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தாங்க. இதுல நீங்க ஓரளவுக்கு பேர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இதுல வந்து அவ்ளோ டீட்டெயில்டா போய் யோசிச்சு மண்டைய உடைச்சு அப்படிலாம் தேவை கிடையாது. I'll just explain you. அடுத்தடுத்த பாகங்கள் போக போக நான் வந்து மற்ற விஷயங்கள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் டு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க் யூ.